அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் செப்டம்பர் 26 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் திருநாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, நவமி திதி. மகாலய பட்சத்தில் நவமி திதியில் யாருடைய வீட்டில் முன்னோர்கள் இறந்திருக்கார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய பெத்து சார்த்தங்கள், பக்ஷங்கள், தர்ப்பணங்கள் இதெல்லாம் இன்றைய நாள் பண்ணும் பொழுது நிறைய புண்ணியம். அதுவும் உங்களுடைய வம்சாதிகள்னு சொல்லக்கூடிய உங்கள் குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயுமே பார்க்கும்போது இன்றைய நாள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தான தனங்கள் செய்வது, அதுவும் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை தானம் பண்ணுவது, தெரிஞ்சவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வது. நவமி திதி அன்னைக்கு பொதுவாகவே க்ஷேத்ராடனங்கள்னு சொல்லுவோம். அதாவது ஊருக்கு போவாங்க, இப்போ காசிக்கு போகிறவங்க, ராமேஸ்வரம் போகிறவங்க, இந்த மாதிரி போகிறவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த ட்ராவலுக்கான ஒரு தானம், இல்லைதான் உங்களுக்கு செருப்பு தானம், இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக கிடைக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு இன்றைய நாள் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கார். இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அட்வான்ஸில் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம். நிறைய பேர் ப்ரீ ஸ்கூல்லாம் வச்சு நடத்துவீங்க, கிரச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்கும். யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இல்லைன்னா மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள் இருக்கீங்களோ, டேட்டா அனலைசிஸ் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் இன்றைய நாள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளும் சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. அதனால் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம், நற்பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் பெண்களுக்கு இருக்கப்படுது. கலியுக காமதேனுவும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் காஷாய நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே குரு உட்கார்ந்துருக்காரு. சந்திர மங்கள யோகம் 2ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். சந்திரன் குரு நட்சத்திர சஞ்சாரம் செய்வதனால் பேச்சில் மிகப்பெரிய வெற்றி, குடும்பத்தில் அந்யோன்யம், வரவேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகிறது. யாரெல்லாம் தங்க வியாபாரிகள் இருக்கீங்களோ நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம். ஒருவேளை தங்கம் வெளியே வச்சுருந்தீங்கன்னா அது இன்றைய நாள் மீட்டெடுக்கக்கூடிய அம்சங்களும் இருக்கப்படுது. பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பேசுங்கன்னா அதிர்ஷ்டம், பேசலினா துரதிர்ஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயமே பேசி ஜெயிக்கக்கூடிய வேலையை பாருங்கள். முக்கியமாக பெண்கள் நிறைய பேர் இன்றைய நாள் உணவில் நெய் சேர்த்துப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். யாருக்குன்னா கற்றோருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர மங்கள யோகம் உங்கள் ராசி அல்லது லக்னத்திலே இருக்கிறது. சந்திரன் ஆனால் குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால வீடு விற்கிறது, வாங்கிறது, லீகல், லிட்டிகேஷனு, டாக்குமெண்டேஷனு, எழுத்து, பத்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் இந்த நாள் குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவீங்க, ஃபேமிலிக்கு செலவு பண்ணுவீங்க, சுபகாரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் இந்த நாள் உங்கள் பார்க்கும் பொழுதே நிறைய அதிர்ஷ்டம் இருக்க போல் இருக்கு, இவருக்கு வெரி லக்கி ஃபெலோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். முருகப்பெருமான மனசார வணங்குங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கும் பொழுது, குரு நட்சத்திரம் இருக்கும் பொழுது பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும்னு தோணும். பணம் ஒரு 10 500 இருக்கும் பொழுது யாருக்கிட்ட கொடுத்து வைக்கலான்னு தோணும்.
அந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பீங்க. அதிலிருந்து இன்றைய நாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், போட்டிருக்கக்கூடிய பணம், அந்த பணத்திலிருந்து பணத்தை குட்டி போட்டு அந்த பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேர் எஃப்டி போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து இன்றைய நாள் ஹோம் லோன் கட்டணும்னு இருக்கீங்களோ ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐயும் சேர்த்து பே பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் இன்றைய நாள் சுய தொழில் செய்யக்கூடிய அம்சங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அம்சங்கள். நிறைய பேருக்கு வேலை மட்டும் கிடையாது, இடமே மாற்றிடலாமா அப்படின்னு எண்ணம். சில பேர் வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிடலாங்கிற எண்ணம். இதெல்லாம் இன்றைய நாள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒத்தாசையாக உங்கள் நண்பர் ஒருத்தர் உதவ போகிறார். கடகராசி அல்லது லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருடைய உதவியினால் நீங்கள் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லைஃப்பில் ஒருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்திற்காக நிறைய பேர் உழைச்சுன்னு இருப்பாங்க. லட்சியமே இல்லாமல் ஜாலியாக இருக்கிற நபர்கள் கூட சம்டைம்ஸ் ரொம்ப லக்கு மூலியமாக டக்கு டக்குன்னு மேலே வருவாங்க. அந்த மாதிரி இன்றைய நாள் பார்க்கும்பொழுது சிம்மராசி நண்பர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களையுமே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதுவும் மாணவ செல்வங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிஹெச்டி முடிக்காமல் இருக்கிறது, உயர்கல்வியில் தடை கொடுக்கறது, இதெல்லாம் நிவர்த்தியாகி இப்போ வந்து நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும். நிறைய பேருக்கு பெயர், கீர்த்தி, அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரும். மனோதிடம் அதிகரிக்கும். இன்னொன்று 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்படும் பொழுது தட்டி போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பதவி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். இது எல்லாமே இன்றைய நாள் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு மாறுவதினால் லாபம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சுவாமிமலை முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுனா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், கணக்கு, வங்கி, ஓவியம், கலைஞர் இந்த மாதிரி சொல்லலாம். அதுவும் மிதுனத்தை கனெக்ட் ஆகும். சந்திர மங்கள யோகத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் குரு தொடர்புனா இசை கலைஞராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகம், டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு யோகம், டேட்டா மைனிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகம், பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு யோகம், குடுக்கல் வாங்கல்ல பெரிய யோகம். அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டாரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை வரக்கூடிய, இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் இன்றைய நாள் வேலைகளில் ரொம்ப கெட்டிக்காரனாக மாறக்கூடிய அம்சங்கள். பெண்கள் அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை, நட்பை விரிவடைய செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் குருமார்கள் சாட்சாத்காரம்னு சொல்லுவோம். டைரெக்டாக உங்களுடைய தலை மேலே அவங்க கை விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. யார் வேணா இருக்கலாம். வியாசராஜராக இருக்கலாம், காஞ்சி மகாபெரிவராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், ராகவேந்திரராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் குருமார்கள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக, வழிகாட்டுதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், மன மகிழ்ச்சி அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அதாவது அந்யோன்யம் ஒரு லைஃப்பில் ஒருத்தருக்கு இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்குமாம்மா. பார்த்த உடனே பிடிக்கணும், பிடிக்கலைன்னா அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவோம். அந்த இம்ப்ரெஷன் பேசிக்கலாக மனசில் படும்பொழுது அது சரியில்லைன்னு வைங்க, நீங்கள் தலைகீழாக வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது. இன்றைய நாள் அந்த இம்ப்ரெஷன்னால் நீங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை வழங்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவை, அதுதான் பெரிய விஷயமாச்சு. கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் என்ன பண்ணும், குணசீலம் பெருமாளை வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அஜீரண கோளாறுகள், நம்பிக்கை இல்லாத தன்மை, இந்த கிரிமினல் லாயர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் எண்ணம் பார்த்தீங்கன்னா தர்மம் அந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்சும் தர்மமாக இருக்குன்னு வாதாடுவீங்க, வீட்டுக்குள்ளே நடக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேல் அதிகாரிகளிடம் ஓரளவுக்கு நல்ல நட்போடு செல்வது பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லைட்டாக வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீர் குடிச்சிட்டு போங்க, அந்த மனசில் இருக்கக்கூடிய பதட்டம் தனியும். ரெண்டாவது,
பிரச்சனை தீர்ந்ததுன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குணசீலம் பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு லேண்டு, வீடு, இல்லைன்னா கட்டிடம், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் தரகர்களாக இருக்கீங்களோ, புரோக்கரேஜாக இருக்கீங்களோ, மீடியேட்டர்ஸாக இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் நல்ல வருமானம் வரும், அட்வான்ஸ் கையில் கிடைக்கும். இன்னொன்று காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாக இருக்கிறனால உங்களால் ஈஸியாக விற்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவீங்க. சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸு, இந்த யூடியூப்லலாம் போடுறது, இல்லைன்னா பக்கத்தில் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி நிறையா இடத்துக்கு அச்சடித்து அனுப்புறது, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க, அவங்களெல்லாம் ரொம்ப யோகமான நாள். இந்த நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக்கப்படுது. தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அருமையான மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் பெண்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களை பார்த்தோன்னு ஒரு சாதிக்கக்கூடிய மனுஷனுங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடுன்னு சொல்லுவோம், அது இன்றைய நாள் உங்ககிட்ட பார்க்க முடியும். மிகவும் வெற்றியாளர்களாக மாறக்கூடிய அம்சங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரராகவ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் ஓடின்னு இருக்கும். அந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் போய் உட்காந்து பேசினீங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். வாடகை கொடுக்கக்கூடிய இடத்துல சில இடங்களில் ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பீங்க, அதிலலாம் சிக்கல் வந்திருக்கும். அது இப்போ இன்றைய நாள் சரியாக போய்டும். நிறைய பேருக்கு கடன் தீரணுமே, கடன் தீராமல் என்ன பண்ணுறதுன்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் எளிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பெருமாள் கோவிலுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் கடன் கண்டிப்பாக தீரும். ஏன்னா மகாலய பட்சத்தில் தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திரையோதசி திதி ரொம்ப அதிர்ஷ்டகரமான திதி. அதுவும் மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் பல பேருக்கு உடம்பு பாதிப்புகள், 2வது கடன் தொல்லைகள், 3வது பிடிவாதம், 4வது தனிமைத்தன்மம். அதாவது எப்பவுமே தனியாக உங்களை ஒதுக்குற மாதிரியும் தனியாக நீங்கள் இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் இப்போ வந்து சுத்தமாக காலி ஆகிடும். இதை பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம், திருப்தி, ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக பணம், பெரியவங்களுடைய சொத்துக்கள் மூலியமாக பணம், அதிர்ஷ்டம் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஆஃபீஸில் கூட ஒரு மரியாதை, ஒரு இடத்துல வந்து உங்களை தனியாக தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குன்னா சந்திரன் வந்து குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். ஏன்னா மேஷத்திலிருந்து பார்க்கும்பொழுது 4ஆம் இடமா வரப்படுது. புனர்பூச நட்சத்திரம் நாளைக்கு 4ஆம் இடத்துக்கு கன்வெர்ட் ஆகிடுவார். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர மங்கள யோகத்தில் பெறக்கூடிய நிலைமைகளில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் வெந்நீரில் கொஞ்சோண்டு பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க. அதாவது வெறும் வயிற்றில் சாப்பிட்றது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உடம்பு மட்டும் கிடையாது, மனசும் சுத்தி அடையக்கூடிய அற்புதமான நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, அது மற்றவங்களுக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால இந்த நாள் யாரெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கீங்களோ நல்லாயிருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்கும். அதே மாதிரி டுட்டோரியல் காலேஜ் வச்சு நடத்துவீங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மாணவ மாணவிகளுக்கு நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை எடுத்து உரைக்கக்கூடிய பிராப்தம். 10 பேருக்கு இந்த விஷயத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லணும்ல, அந்த வேலையை இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி மடங்களுக்கு செல்வது, குருமார்களுடைய ஸ்தலத்திற்கு செல்வது, வீட்டில் சத்சங்கங்கள் நடக்கிறது, சுவாமியை பற்றி, குலதெய்வத்தை பற்றி, உங்கள் முன்னோர்கள் பற்றி பேசுறது, இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள், அதாவது மீனத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க. மீனத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை 2025 மே மாதம் வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் உங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகளில் தான் இருப்பீங்க. இதுக்கு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தராகாண்ட பாராயணம் உங்கள் வீட்டில் பண்ணுறது, பாகவத சப்தாகம்னு சொல்லுவோம். இதெல்லாம் உங்கள் வீட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள், கண்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அம்சங்கள் ஏற்படும். நிச்சயமாக நடக்கும். இது பல பேருடைய வீட்டில் வம்சமாக, அதாவது வழி வழியாக வரக்கூடிய பரிகாரங்கள். இது நல்ல வேலை செய்யும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு
அப்படின்னு கேட்டோன்னா அதில் முதல் ராசி லக்னம் சிம்மம், இரண்டாவது மேஷம், மூன்றாவது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி அவன் த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.